கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. Taste the Dailee. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பென் நலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்டர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் தான். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லாவே சாஃப்டாக ஸ்மூத்தாக கிளாஸியாக வச்சுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இருக்க பெண்களோட ஆசையாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது வின்டரில் ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வின்டரில் ரொம்பவே ஈஸியாக எப்படி உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு 5 ஃபேஸ் பேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வின்டர் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிகமான ட்ரைனஸ் ஏற்படும் இல்லையா? ஸோ ட்ரைனஸ் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதிகமாக மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆயில் ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்கு கூட இந்த வின்டரில் பயங்கரமாக ட்ரை ஆகும் நம்மளோட ஃபேஸ். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இன்னுமே அதிகமான பேட்ச் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ரெமெடிஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா? அந்த பேக் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்கின்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த ஒரு பேக் நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் போட்டிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வின்டரில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் உங்களுடைய ஃபேஸை வந்து ஒரு கிளென்சிங் மெத்தட் வழியாக நீங்கள் பண்ண போகிறீங்க. என்ன அது மெத்தட்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு கிளென்சர் போட்டு பண்ணுறது, ரா மில்க் போட்டு பண்ணுறது, இதை தாண்டி கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரியான ஆயில்ஸ் பேஸ் பண்ணி அல்லது கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயிலை பேஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி நான் சொல்லக்கூடிய பேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் அண்ட் ஹனி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆலோவேராவாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு வின்டரில் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுதோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்டிவாக ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹனி அண்ட் ஆலோவேரா மிக்சர். ஸோ செகண்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு தான். கடலை மாவு அப்படின்றது ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்மியாக ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்துக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டு கர்ட் அல்லது மில்க் ராவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வின்டர் சீசனில் எனக்கு அதிகமான கர்ட் எடுத்தால் சளி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரா மில்க் மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது கர்டால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் கர்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் கடலை மாவு யூஸ் பண்ணும்போது கர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரைனஸை இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஓவர் ட்ரையான ஸ்கின் அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லோ ஹனியோ கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். எந்தெந்த விஷயங்களை எது கூட ஆட் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களா சின்ன பேட்ச் டெஸ்ட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ரெசிபியில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா கடலை மாவு, தயிர், அது கூட கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மூணுத்தையும் பேக்காக போட்டுட்டு ரெகுலராக நார்மல் சீசனில் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருப்பீங்களோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதிகமான ட்ரைனஸ் ஏற்படுத்தக்கூடியது இந்த கடலை மாவு. ஸோ அதிக நேரம் விட்டீங்க அப்படின்னா கூடுதல் ட்ரைனஸ் ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு ஸ்கின்ல வெடிப்பு கூட வர ஆரம்பிக்கும். ரேஷஸ், ரெட்னஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸோ கடலை மாவு யூஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா. நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஹாஃப் வாழைப்பழம் மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிட்டு ஆலோவேரா இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ஸோ இது உங்கள் ஃபேஸில் ஸ்டிக் ஆகி நிற்கிறது அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் வீட்டில் சேரில் உட்காந்து ஒரு பேக் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதை பண்ணாமல் படுத்துக்கோங்க. படுத்துட்டு அல்லது சாய்வான ஒரு சேரில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து அப்வர்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கின்ல இறங்கும் போது நல்ல ஒரு சூதிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த பனானா ஃபேஸ் பேக் அப்படின்றது நிறைய பேருக்கு செட் ஆகாத ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த கன்சிஸ்டன்சி தான் காரணம். ஸோ எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய ட்ரைனஸ் வந்து உங்களுடைய ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பனானா பேக்கை போடுறீங்களோ உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும், ரிங்கிள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே அது வந்து சூப்பரான ரெமடியாக இருக்கும். முக்கியமாக வின்டர் சீசனில் ஹைட்ரேட்டடாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஃப்ளாலஸான ஃப்ரெஷ் லுக் கிடைக்கிறதுக்கும் இந்த பனானா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை பயிறு தான். ஸோ இந்த பச்சை பயிறு கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்பவே ஒரு சிட்டிகை அளவு லெமன் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவு டர்மரிக் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டத்தையும் அதாவது லெமன் அண்ட் டர்மரிக் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பேக்கில் இருக்கும் போது சில பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு
ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும். சின்ன சின்ன ரெட் பம்ப்ஸ் கூட வர ஆரம்பிக்கும். ஸோ நார்மலான பீப்புளுக்கு லைட்டான ஒரு இரிட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த டர்மரிக் ப்ளஸ் லெமன் இந்த காம்போ உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா இது கூட நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு செட் ஆகும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி ஒரு 5 to 7 minutes இதை அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுவுமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக 5th நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேர்ள்ஸுக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய முல்தானி மெட்டி அப்படின்றது. ஸோ இந்த முல்தானி மெட்டி கூட நிறைய பேர் ரா மில்க் ஆட் பண்ணுவாங்க, கர்ட் ஆட் பண்ணுவாங்க, இதை மட்டும் வந்துட்டு ஃபேஸில் பேக் போடுவாங்க. ஸோ இது வின்டர் சீசன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வின்டர் ஸ்பெஷலாக நம்ம ஆயில் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சரோட ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும், கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும், கோகனட் ஆயிலாக இருக்கட்டும், எது உங்களோட ஃபேவரட்டோ இந்த ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் பேக் போட்டுக்கோங்க. ஸோ முல்தானி மெட்டி அப்படின்றது ஒரு கிளே சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பேசன் அதாவது கடலை மாவு வந்து ட்ரைனஸ் கொடுக்குமோ அதே மாதிரி முல்தானி மெட்டியும் ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு ரெகுலராக நீங்கள் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிட்டே வரீங்களோ ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ரஃப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வின்டர் சீசனில் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஒரு 10 minutes வச்சுருக்கீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 minutesல இதை வாஷ் அவுட் பண்ணிடணும். ஸோ இந்த பேக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 பேக்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குதுன்றதை பாருங்கள். எது வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு செட் ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள். மோரோவர் இந்த எல்லா பேக்கும் முடிச்சதுக்கப்புறமா பேசிக்காகவே ஒரு பேக்கை நீங்கள் போட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கிறனால மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண சொல்லுவோம். இது வின்டர் சீசன் அப்படின்றனால மாய்ஸ்சரைசர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு அது கூட கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில பேருக்கு டர்மரிக் பிடிக்காதவங்க ரா மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா பேக்ஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஒரு காட்டன் பேடை தண்ணியில் டிப் பண்ணி ரிமூவ் பண்ண பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாமே ராவாக உறிஞ்சிட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த ட்ரைனஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் இது வந்து ஃபேஸ் பேக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஸ்க்ரப் பண்ணி எடுக்காமல் காட்டன் பேட் வச்சு நீட்டாக வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 பேக்ஸில் எதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி ரிசல்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு பெண்ணால நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye. கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. எனக்கு இது சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரியான கேஸ் ஏதாவது இருக்கா? செக்ஷுவல் அபியூஸ் தான் நிறைய வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அப்பாவே வந்து செக்ஷுவல் அபியூஸ். ஃபஸ்ட் டைம் ப்ளீடிங், அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. லைக் ஷீ டசன்ட் ஹேவ் மோர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பெருசாக அதை டிஸ்கஸ் பண்ணல. அந்த ப்ளீடிங்கை பார்த்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ். அவங்க அம்மா வந்து இதை பற்றி பேசினா கூட லைக் ஷி வாஸ் நாட் அண்ட் இதெல்லாம் ஒரு இதுவா, எனக்கு ஏன் வருது இது, எனக்கு இதை வந்து வரவே கூடாது. பட் அது ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து நைட்டெல்லாம் அவங்க வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு வருது, இந்த ப்ளீடிங் ஞாபகம் வருது, அந்த கிராம்ப்ஸ் பெயின் அவங்களுக்கு வந்துருமோ இப்போ வந்துருமோ. ஸோ அதனால் வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் இது நிறைய வீடியோஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்பியும் இங்கேயும் பண்ணுறேன். 8 yearsல